வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாரம்பரியத்தில் மாடுகளுக்கு அகத்திக்கீரை கொடுக்கறது அப்படின்னு ஒரு வழக்கம் இருக்குது. கொடுத்தா ரொம்ப புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எனக்கு வந்து இந்த ஆன்மீக சொற்பொழிவு அதெல்லாம் கேட்குறக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து சுமதி ஸ்ரீ மேடம் வந்து அவங்களோடதெல்லாம் ரெகுலராக கேட்பேன். அவங்க வந்து ஒரு இதில் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது அந்த கன்டென்ட். ஆமால்ல. நம்ம இந்த கோணத்துல நம்ம எதுவுமே யோசிக்கல. நம்ம முன்னோர்கள் எவ்வளோ யோசிச்சிருக்காங்க அப்படின்றது அப்புறம் தான் புரிஞ்சுது. என்னன்னா, இந்த அகத்திக்கீரை இருக்கு பாருங்க. இந்த அகத்திக்கீரைய வந்து நம்ம மாசம் ஒரு தடவ குடுப்போம். அமாவாசை அன்னைக்கு மாடுகளுக்கு குடுப்போம். இது எதுக்குன்னா, மாடுகள் வந்து இப்ப இலத்தலை தான் சாப்பிடுது இல்லையா? அத சாப்பிடும்போது, அந்த இலத்தலைகள் வந்து விஷ இலைகள் கூட கலந்திருக்கலாம்ல. அதுக்கு தெரியாது. நமக்கு தான் தெரியும். அதுக்கு தெரியாது. அது கிடைக்கிறது எல்லாமே சாப்பிடும். அந்த விஷத்தன்மை மாடுகள போயி தாக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு, இந்த அகத்திக்கீரை குடுக்கிறத ஒரு வழக்கமா வச்சிருந்தாங்க. அது வந்து நம்ம எல்லா நாளும் பறிச்சு கொடுக்க மாட்டோம். அதனால வந்து நீங்க இந்த ம் அமாவாசை அன்னைக்கு குடுங்க. பொதுவாவே அமாவாசை அன்னைக்கு உங்களுக்கு சக்தி அதிகம். அ எந்த செடிக்குமே அதனுடைய சக்தி அதிகமா இருக்கும். மூலிகை பறிக்கிறவங்கலாம் அந்த அன்னைக்கு காப்பு கட்டி பறிப்பாங்க. அதனுடைய வீரியம் அதிகமா இருக்கும்னு. இந்த அகத்திக்கீரைய அந்த அன்னைக்கு குடுக்கும்போது, மாடுகளோட முழு உடம்பும் டீடாக்ஸ் ஆயிடும். அதனுடைய விஷத்தன்மை முழுக்க வெளியேறி, அது ரொம்ப ஆரோக்கியமாயிரும். அதிலிருந்து கிடைக்கிற பால் நமக்கு அம்மாவுக்கு அடுத்தது அம்மா, மாடு தான். வாழ்நாள் முழுக்க அந்த பால தான் நம்ம ஏதாவது ஒரு வடிவுல சாப்பிடுறோம். அந்த பாலும் நமக்கு சுத்தமாயி, நம்ம உடம்புலயும் விஷத்தன்மை ஏறாது. இதுதான் பாரம்பரிய கருத்து. எவ்வளோ அருமையான விஷயம் பார்த்தீங்களா? இந்த அகத்திக்கீரைய கட்டாயம் நீங்க என்ன செடி வச்சிருக்கீங்களோ, இல்லையோ வீட்ல ஒரு தொட்டிலயாவது வச்சுக்கோங்க. சின்ன தொட்டில வச்சோம்னாவே போதும். அப்பப்ப கீரையா நெறையா சாப்பிட முடியலைன்னா கூட, ஆ கொஞ்சம் தண்ணீல போட்டு சூப் மாதிரி போட்டு கூட குடிக்கலாம். இல்ல 2 பருப்புல கூட நம்ம போட்டுறலாம். பருப்பு போடும்போது கூட ஒரு 2 கொத்து உருவி போட்டோம்னா கூட போதும். உடம்ப அவ்ளோ கிளியரா டீடாக்ஸ் பண்ணக்கூடியது இந்த அகத்திங்க. இதெல்லாம் ரெகுலரா நம்ம எடுத்துட்டு வரும்போது, கழிவுகள் எல்லாமே வெளியேறிரும். அப்ப நமக்கு வந்து பெரிய பெரிய நோய்கள், கேன்சர் உள்ளிட்ட பெரிய பெரிய நோய்கள்லாம் வராம தடுக்கக்கூடிய தன்மை இந்த அகத்திக்கு இருக்குது. அதனால கட்டாயமா நீங்க அகத்திய வீட்ல வளர்த்துருங்க. நமக்கு நர்சரியில கூட நான் வாங்கல. ஏன்னா நர்சரியில பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு செடி தான் குடுக்குறாங்க. அதுல வந்து நமக்கு அது ரொம்ப சென்சிட்டிவ். அகத்தி ரொம்ப சென்சிட்டிவ். அதனால வீட்டுக்கு கொண்டு வரக்குள்ளயே வாடிரும். அதனால இந்த மாதிரி ஒரு 5, 6 விதைய ஒரு கவர்ல போட்டுருக்கேன். பார்த்தீங்களா? இந்த ஒரு கவர் பார்த்தீங்கன்னாவே தெரியும். போட்டு இந்த மாதிரி வளர்த்து வச்சிருக்கேன். இது வந்து நான் உங்களுக்கு கொரியர்ல அனுப்பும்போது அப்படியே அழகா வீட்டுக்கு வந்துரும். நீங்க அப்படியே எடுத்து ஒரு தொட்டியில வச்சு விட்டீங்கன்னா போதும். தரையில இடம் இருக்கிறவங்க வைங்க. இது வெள்ள அகத்தி. தரையில இடம் இருக்கவங்க வைங்க. இல்லாதவங்க நீங்க தொட்டியில வச்சுக்கலாம். இது வந்து ஒரு பெரினியல் பிளான்ட் தான். ஆனாலும் 1, 1 1/2 வருஷத்துக்கு தான் இது குத்து மரமா இருக்கு. அதுக்கப்புறம் அது அப்படியே பட்டு போயிருது. அது எங்க மண்ணு சரியில்லையா அப்படிங்கிறது என்னன்னு எனக்கு தெரியல. அ அதனால வந்து இது வந்து அட்லீஸ்ட் 1 வருஷத்துக்காவது நமக்கு நெறைய யூசேஜ் இருக்கும். உங்களுக்கு செடியா வேண்டாம் அப்படின்னா கூட விதையா வாங்கி போடுங்க. நெறைய பேருக்கு விதை போட்டா எனக்கு செட் ஆக மாட்டேங்குதுங்கம்பாங்க. அதனால அவங்கலாம் செடியா வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்ப நல்ல ரிசல்ட் குடுக்கும். இது எண்ணெய் காய்ச்சி கூட இந்த இலைய போட்டு எண்ணெயில தேங்காய் எண்ணெயில காய்ச்சிட்டு, தலையில தேய்ச்சுட்டு வந்தீங்கன்னா, அகத்தி தைலம்னு சொல்லி ஒண்ணு சித்தாலயே இருக்குது. தலையில தேய்ச்சுட்டு வந்தீங்கன்னா, முடி கொட்டுற பிரச்சனை நின்னு உடம்பு ரொம்ப குளிர்ச்சியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நமக்கு மேலுக்கு தேய்க்கிறது மட்டும் இல்ல, உள்ளுக்கு சாப்பிடுறதுக்கும் அவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கு. இத கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது போல பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.